அர்துகான், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நாங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிராக நிற்போம், இந்த விவகாரத்துல ஹமாஸை ஆதரித்து கொண்டுதான் நிற்போம். நெத்தனியாகுவை பொறுத்தவரையில நெத்தனியாகுவோ இஸ்ரேலோ பாலஸ்தீனம் தனிநாடாக மலர்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் இப்ப அறிவிக்கிறாங்கல்ல, இது செல்லுபடியாகுமான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப செல்லா காசா போயிடுச்சு. மால்டா, ஸ்பெயின் போன்ற நாடுகளோடு தற்போது அயர்லாந்தும் இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய மூத்த தளபதிகளில் ஒருவர், களத்தில் நின்று போராடக்கூடிய தளபதிகளில் ஒருவராக இருக்கிற ஹுசைன் இப்ராஹிம் அல் மெக்கி என்பவர் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 222 நாட்களாக காசா பள்ளத்தாக்கிலே என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளை நாம் பார்த்து வரும். காசாவை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சிறிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புக்குள்ளாக 222 நாட்கள், சுமார் 7 மாதங்களை தாண்டிய ஒரு மாபெரும் தாக்குதல், மாபெரும் அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இதை நிறுத்துவதற்காக, இந்த சண்டையை நிறுத்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்காக பல நாடுகளும் பலவிதமான முயற்சிகளை செய்து வந்தாலும் இதுவரைக்கும் அந்த முயற்சிகள் எதுவுமே சக்சஸ் ஆகவில்லை. அந்த முயற்சிகளால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையுமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் 222வது நாளாக காசாவில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பல நாடுகள் காசாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இறுதியாக சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக மேலும் ஒரு வழக்கு ரஃபா தாக்குதல்களை நிறுத்துமாறு கோரி ICJல கொண்டு வரப்பட இருக்கிற நிலையில அதற்கு ஆதரவாக பல நாடுகளும் களத்திற்கு இறங்குவதற்கு தயாராகி வருகிற நிலையில் தான் இஸ்ரேலுக்கு இதுவரை காலமும் பக்கபலமாக நின்று வருகிற எகிப்தும் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்காவினுடைய வழக்கிலே சப்போர்ட் பண்ணுவதற்கு தயாராகி வந்திருக்கிறது. இப்படியான நேரத்துல தான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள்ல ஒரு சமமின்மை ஏற்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் நேரடியாக எகிப்துக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் எகிப்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல், எங்களுக்கு எதிராகவே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக எகிப்தை தங்களோடு வைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த எகிப்தை பொறுத்தவரையில அப்துல் ஃபத்தா சிசி இருக்கிற வரைக்கும், ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாளர் வருகிற வரைக்கும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் வந்து நிற்க மாட்டார்கள், இஸ்ரேலை பகைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த ICJ வழக்குல அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நின்றாலும் மற்ற எந்த ஒரு கட்டத்திலையும் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்க கூடிய நேரத்துல இன்றைய தினம் மீண்டும் அர்துகான், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நாங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிராக நிற்போம், இந்த விவகாரத்துல ஹமாஸை ஆதரித்து கொண்டுதான் நிற்போம், ஹமாஸ் பக்கமே எங்களுடைய குரல் இருக்கும் என்பதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். இதுல ஒண்ணு நம்ம கவனிச்சுக்கிறோம் என்னன்னா, இதுவரை காலமும் இஸ்ரேலோடு பலவிதமான வர்த்தக தொடர்புகளையும் துருக்கி செய்து வந்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக மொத்த வர்த்தக தொடர்புகளை நாங்கள் நிறுத்துகிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 பில்லியன் US டாலர்கள் பெறுமதியான வர்த்தக தொடர்புகளை ஒரே அடியாக நிறுத்தி இருக்கிறது துருக்கி. இதனூடாக இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான, பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை உருவான நாளிலிருந்து மொத்தமாகவே துருக்கியினுடைய அதிபர் அர்துகான், துருக்கி மக்கள் உட்பட அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாகத்தான் நிற்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான். எல்லாத்துக்கும் மேல இந்த விவகாரத்துல துருக்கி
ஹமாஸுக்கு ஆதரவாக நிற்பது எவ்வளவு தூரம் பலனளிக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால், துருக்கி ஹமாஸ் பக்கம் நிற்கிற காரணத்தினாலதான் நேட்டோ நாடுகள் என்கிற நேட்டோ கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக வந்து நிற்காமல் அவர்களுடைய ஆயுதங்களை அனுப்ப முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேட்டோவாகவே களத்துக்கு வந்துருவாங்க. நேட்டோவாகவே களத்துக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, துருக்கி இந்த பக்கம் நிற்கிறது. இரண்டாவது, இந்த செங்கடல் பகுதிகளில் ஹூதிகளுக்கும் அமெரிக்காவினுடைய நேசப்படைகளுக்கும் இடையில சண்டை நடந்து வருகிறதா இல்லையா? ஹூதிகள் செங்கடல்ல இஸ்ரேலுடைய கப்பல்களோ இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களோ பயணிக்க முடியாது என்று தடை விதித்து அவர்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திலையும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருந்தாலும் ஹூதிகளுக்கு எதிராக நேட்டோ வந்து நிற்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா துருக்கி தான். எனவே துருக்கியினுடைய பங்களிப்பு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமானது என்கிற அடிப்படையில துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் நாங்கள் தொடர்ந்து ஹமாஸுக்கு பக்கபலமாக இருப்போம் என்கிற வாக்குறுதியை இன்றைய தினமும் வழங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான தனியான அரசாங்கத்தை அமைக்கிற ஐநாவினுடைய பொதுச்சபையினுடைய முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்றைய தினம் நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில நெத்தன்யாகுவோ இஸ்ரேலோ பாலஸ்தீனம் தனிநாடாக மலர்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் இப்ப அறிவிக்கிறாங்கல்ல, இது செல்லுபடியாகுமான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப செல்லா காசா போயிடுச்சு. அவர் சும்மா சொல்லிக்கிறலாம், நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காம விட்டா என்ன. ஐநாவினுடைய பொதுச்சபை ஏற்றுக்கொள்கிறது. ஐநாவினுடைய பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் இருக்கிறது என்கிற பரிந்துரைகள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா? எனவே அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய விரக்தியால தான் அவர் என்ன பண்றார் என்று சொன்னா, நாங்க இதுக்கு ஏத்துக்கிற முடியாது என்று அவர் மறுக்கிறார். அவர் மறுக்கிறதுனால இங்கு ஒன்றும் மாறி போய் விடாது என்பதையும் நாம் இந்த விவகாரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற. அதே நேரத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதம் மே மாதம் 21ஆம் தேதிகளுக்கு 21ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த இந்த மே மாதம் முடிவதற்குள்ளாக அயர்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட மால்டா உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயாராகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அயர்லாந்து என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதம் மே மாதம் இறுதியாவதற்குள்ளாக பாலஸ்தீனம் தனியான நாடுதான் என்பதை ஒப்புக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அறிவித்தலை வெளியிட இருக்கிறோம் என்கிற செய்தியை தற்போது அயர்லாந்தும் வெளியிட்டிருக்கிறார்கள். மால்டா, ஸ்பெயின் போன்ற நாடுகளோடு தற்போது அயர்லாந்தும் இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் ஏற்கனவே அமெரிக்காவில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை மாணவர்கள் நடத்தி வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டங்கள் 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்சு உள்ளிட்ட பல நாடுகளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னன்னு கேட்டா, ஒரே நேரத்தில் 17 பில்லியன் US டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு தயாராகி இருந்தது. அதிலே குறிப்பாக 2000 பவுண்டு எடை கொண்ட 1800 கிலோ கிராம் வெடிமருந்துகளை சுமந்து போகக்கூடிய எடை கொண்ட 1500க்கும் மேற்பட்ட குண்டுகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குவதற்காக இருந்தது. அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே போட்டு அந்த நாடு நாசக்காடாகி இருக்கிறது. மீண்டும் அந்த வேலையை செய்யறதுக்காக அவங்க வழங்குறதுக்காக இருந்தாங்க. அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வெடித்த நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஆயுதங்கள் அனுப்புகிற கப்பல் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் இன்றைய தினம் ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா, மீண்டும் அவர்களுடைய காங்கிரஸ்ல ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார். அது 1 பில்லியன் பெறுமதியான இராணுவ உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கான கோரிக்கை. இப்போ அவங்க காங்கிரஸ்ல முன் வச்சு, காங்கிரஸ் அதை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு செனட்ல முன் வைப்பாங்க. செனட்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது எப்படி போனாலும் ஜோ பைடன் மீண்டும் 1 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை கொடுப்பதற்கு பரிந்துரைத்திருப்பது என்பது நாங்கள் என்றைக்கும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜோ பைடன் இப்படியான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். இதுவும் மாணவர்கள் மத்தியிலே
பாரிய ஒரு அழுத்தத்தையும் பாரிய ஒரு எதிர்ப்பையும் மீண்டும் உண்டாக்கி இருக்கிறது என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது இன்றைக்கு மிக முக்கியமானது. நமக்கெல்லாம் தெரியும், ரஃபா பகுதிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்ததற்கு பிறகு பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஷாவாப்ங்கிற ஒரு விதமான ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தினூடாக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் பங்கர்ல இருந்து வெளியே வர்றாங்க, வெளியே வந்து அந்த ஆயுதத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு போறாங்க. அந்த ஆயுதத்தை தூரத்துல இருந்து ஷூட் பண்ணும்போது பாரிய ஒரு வெடிப்பை அது உண்டாக்குகிறது. அதிலே பல பேர் கொல்லப்படுகிற நிலை உண்டாகிறது. இன்னைக்கு கூட வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல, கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த வீடியோக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் நிற்கக்கூடிய ஏரியாக்கள்லயே அவர்களுடைய மெர்காவா டேங்குக்கு அருகாமையில போய் இந்த ஆயுதத்தை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ஓடி வந்து திரும்ப பங்கர்களுக்குள்ள ஒலிக்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் பலவிதமான தாக்குதல்களையும் இது போன்ற ஆயுதங்களால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வார் கண்காணிப்பு அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 28 பயங்கரமான தாக்குதல்களையாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 28 பயங்கரமான தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நிலையில தான் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் மீது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஆச்சரியமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தலைப்பிட்டு இன்றைக்கு பல வீடியோக்களை அல் ஜசீராவும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த தாக்குதல்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய படைகள் நிற்பதை அறிந்து கொண்டே அந்த வீடியோவிலே அவங்க காட்டுவாங்க. இஸ்ரேலோட இராணுவம் வெப்பனோட நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவங்க இருக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே தைரியமா என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொண்டு போய் அந்த ஆயுதங்களை வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு வருகிறார்கள். இப்படி ஆச்சரியமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது என்று தலைப்பிட்டே செய்தி வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய பட்டியலை பார்த்தோம்னா பட்டு பயங்கரமான தாக்குதல் பட்டியல் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் காசா, சவுத்து காசா, நார்த்து காசா பகுதிகள் என்று சொல்லி பல இடங்களிலும் இன்றைய தினம் இதுவரைக்கும் 7 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 7 மெர்காவா டேங்குன்னா ஒரு டேங்க்ல 5 பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் 35 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அதே போல D9 புல்டோசர்ஸ், அந்த பில்டிங்குகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய கட்டிடங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குகிற அந்த பெரிய புல்டோசர் இருக்குதா இல்லையா, அந்த புல்டோசர்களில் 2 புல்டோசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். 37 பேர் இந்த மெர்காவா டேங்க் புல்டோசர் என்கிற அடிப்படையிலேயே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் காசாவுல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய ஸ்டெடரோட் என்கிற நகரத்தின் மீது பாரிய சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அவங்களுடைய நாட்டுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல ஸ்டெடரோட் நகரத்தின் மீது தாக்குதல் ஏவப்பட்ட ஏவுகணைகள் கடுமையான தாக்குதல்களை உண்டாக்கி இருக்கிறது, பல பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். இதை இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகையினுடைய இணையதளத்திலும் நம்ம பார்க்க முடியும். அல் ஜசீராவும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு ஜபாலியா பகுதிகளில், ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுடைய கனரக வாகனங்கள், ஆட்களை ஏற்றிக்கொண்டு போகிற வாகனங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள்ல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை வெஹிக்கிள்ஸ் அழிக்கப்பட்டது என்கிற செய்திகள் வரல. ஆனா அந்த கூட்டத்தின் மீது பாரிய தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா ரஃபா எல்லைக்கு உள்ள
ரஃபாவினுடைய பார்டர்ல அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்டரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம். அதன் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதே நேரத்தில் ரஃபா, கிழக்கு ரஃபாவுக்கு உள்ள அந்த ஆரம்ப பகுதிகளில் போய் நிற்கிறாங்களா இல்லையா, அந்த ஆரம்ப பகுதிகளில் நிற்கக்கூடிய படைகள் மீது இன்றைக்கு பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மத்திய கவர்னேட் இருக்கு, சென்ட்ரல் கவர்னேட் பகுதிகள் காசாவினுடைய இந்த பகுதிகளில் வாதி காசா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு அருகாமையில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, கஸ்ஸாம் பிரிகேட் நெட்சாரிம் பகுதிகளில் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கு எதிரிகளுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கட்டளை தலைமையகத்தை கனரக மோட்டார் குண்டுகளால் தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நெட்சாரிம் பகுதிங்கிறது காசாவுக்குள்ள கிடையாதுங்க. நெட்சாரிம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அவுட் ஆஃப் காசா, இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள இருக்குது. அந்த பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல அவர்களுடைய தலைமையகமே இன்றைக்கு அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தலைமையகத்தை அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கட்டளை தலைமையகம், அங்கிருந்து தான் இங்க போய் அடிங்க, அங்க போய் தாக்குதல் நடத்துங்க என்கிற கட்டளைகளை வெளியிடுவார்கள். அந்த கட்டளை தலைமையகமே இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்டமாக ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் ஸ்டெடரோத் நகரத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு அல் குதுஸ் படையணியும் இணைந்துதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஸ்டெடரோத் நகரத்தின் மீது ஏற்கனவே தனியாக கஸ்ஸாம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ரெண்டாம் கட்டமாக கஸ்ஸாமும் அல் குதுஸ் படையணியும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ரெண்டு தரப்பாலையும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ரஜூம் வகை ஏவுகணை தாக்குதல்களாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பல வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த வீடியோக்களை இதில் இணைக்க முடியாது. ஆனால் எல்லா வீடியோக்களையுமே அல் ஜசீராவுடைய ட்விட்டர் பேஜில் நீங்கள் போய் பார்க்கலாம், அல் ஜசீராவுடைய யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம், அவர்களுடைய எல்லா தளங்களையும் நீங்கள் அரபில் பார்க்க முடியும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஒரு படைப்பிரிவையே அவர்கள் அளித்த காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் மெர்காவா டேங்குகள், அவர்களுடைய வெஹிக்கிள்ஸு, இராணுவ வெஹிக்கிள்ஸு, அவர்களுடைய இராணுவங்கள் நிற்கக்கூடிய பகுதி என்று அத்தனை மீதும் கடுமையான வெறி பிடித்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்கள ரஃபாவுக்கு உள்ள மொத்தமாக மக்களை அழிப்பதற்கு விட்டுவிட முடியாது என்பதால் கடைசி கட்ட போராட்டம், கடுமையான மக்கள் மீது 14 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த தாக்குதல்களை கடுமையாக கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருப்பது மட்டுமல்லாம, இன்றைக்கு வடக்கு காசா, நார்த் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கூட்டத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த இடத்திலும் பல பேர் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கும் குறைந்தது 300க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உண்டான, ஏன்னா மெர்காவா டேங்குகள்லயே 35க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. அது இல்லாம அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய கூட்டத்தையே மொத்தமாக இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அதே நேரத்தில் நெட்சாரிம்ல இருக்கக்கூடிய கட்டளை தலைமையகத்தையே அழிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தாலே 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நார்த் காசா பகுதிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்த ஜியோனிச சிறப்பு படையோடு கஸ்ஸாம் பிரிகேட் நடத்திய தாக்குதல்கள்ல, இந்த ஷாவால் என்கிற அந்த ஆயுதத்தினூடாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல அவர்களுடைய ஒட்டுமொத்த படைப்பிரிவையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த படைப்பிரிவுனா இந்த சின்ன சின்ன படைப்பிரிவுகள் வருவாங்க, அதுல 10 அல்லது 11 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரியான ஒரு படைப்பிரிவும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய கட்டளைப்படை தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கிறது, இங்கு அவர்களுடைய படைப்பிரிவு அளிக்கப்பட்டிருக்கிறது, 7க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் சார்பாக நார்த் காசா பகுதியில் அல் தகாதும் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்
ஸ்பெஷல் படைப்பிரிவு என்று சொல்லுவார்கள். அந்த படைப்பிரிவின் மீது டிபிஜி ஷெல் என்கிற வகை ஆயுதத்தினூடாக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இந்த தாக்குதல்கள்ல அந்த படைப்பிரிவையே மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் 2 படைப்பிரிவுகள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் தெற்கு அதாவது சவுத் லெபனான் பகுதிகளிலையும் கஸ்ஸாம் பிரிகேட் இருக்கிறாங்க. லெபனானுக்கு உள்ள இருந்தும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தெற்கு லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய லிமான் இராணுவ முகாம்கள் மீது இன்றைக்கு படுபயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹூதிகளும் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, அதே போல பிரித்தானியா, அதே நேரத்தில் டென்மார்க் ஆகிய நாடுகளுடைய 3 நாடுகளுடைய இராணுவ விமானம் தாங்கி கப்பல்கள் மட்டும்தான் தற்போது செங்கடலிலே நிற்கிறது. அந்த கப்பல்கள் மீது இன்றைக்கு மீண்டும் ஒரு 3 நாட்களாக செங்கடல் பகுதிகளில் எந்த விதமான தாக்குதல்களையும் ஹூதிகள் நடத்தியதாக அறிவிக்காத நிலையில இன்றைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அதாவது ட்ரோன் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஏவுகணை தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பலை நோக்கியே நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹூதிகளுடைய படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரியும் அறிவித்திருக்கிறார் என்கிற நிலையில இன்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய மூத்த தளபதிகளில் ஒருவர், களத்தில் நின்று போராடக்கூடிய தளபதிகளில் ஒருவராக இருக்கிற ஹுசைன் இப்ராஹிம் அல் மெக்கி என்பவர் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய படை தளபதி, இவர் களத்தில் நின்று படையை வழிநடத்தக்கூடிய ஒருவர், அவர்களுடைய படை தளபதிகளில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறவர் என்று சொல்லப்படுகிறார் இப்ராஹிம் அல் மெக்கி என்கிறவர். ஹுசைன் இப்ராஹிம் அல் மெக்கி, அவர் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மீது 60க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தலைவரை கொண்டிருக்கிறாங்க. தளபதி ஒருவர் கொல்லப்பட்டாலே அதற்கு பழிதீர்ப்பதற்காக அகோரமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் எப்போதும் நடத்துவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஃபலக் உள்ளிட்ட அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் 60க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் ஹசன் நசுருல்லா, ஹிஸ்புல்லாக்களுடைய பொறுப்பாளராக இருக்கிற ஹசன் நசுருல்லாவுக்கும் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தலைமையாக இருக்கிற ஹமாஸினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் இடையில இன்றைக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே அடுத்த கட்ட படையெடுப்புகள் எப்படி இருக்கிற போகிறது, அடுத்த கட்ட தாக்குதல்களை நாங்கள் எப்படி நடத்தப் போகிறோம் என்பதையெல்லாம் பேசியிருக்கிறோம் என்பதை 2 தரப்பாரும் செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சில செய்திகளை பரப்புறாங்க. என்ன பரப்புறாங்கன்னு கேட்டா, ஹமாஸை ஈரான் கைவிட்டுடுச்சு, அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட்டுடுச்சு என்றெல்லாம் இந்த பரப்பக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக இந்த ஐபிசியினுடைய பொய் செய்தியைத்தான் முழுக்க ஒரு செய்தியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமான ஒரு பொய்யான ஒரு தகவல். இது ஹமாஸை ஈரான் கைவிட்டதாக பரப்பப்படுவது உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹமாஸுக்கு பக்கபலமாக ஈரான் இருக்கிறார்கள். அவருடைய ஆக்சிஸ் கூட்டமைப்பு இருக்கிறது. ஈரான் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஹூதிகள் ஆட்டோமேட்டிக்கா ஓரமாயிருவாங்க, ஹிஸ்புல்லாக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓரமாகிருவாங்க. ஈரான் மட்டும் கைவிட்டுச்சுன்னா இவ்வளவு பேரும் ஈரானுடைய ஆட்கள் தான். இந்த இடத்துல ஈராக்ல இருந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களும் ஈரானுடைய ஆட்கள் தான். ஈரான் கைவிட்டு விட்டது என்று வருமாக இருந்தால் அது பொய். அப்படி நடந்திருந்தா என்ன இருக்கும்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா இன்றைக்கு ஹமாஸினுடைய தளபதிகளை சந்திக்க மாட்டார். அதே நேரத்தில் ஹூதிகள் தாக்குதல் நடத்த மாட்டாங்க, வேற எந்த தாக்குதலும் நடக்காது. ஒட்டுமொத்தமாக அவங்க பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா ஈரான் சொல்லித்தான் இவ்வளவு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். எனவே ஈரான் கைவிட்டு விட்டது என்று பரப்புவதெல்லாம் புரளிகள், பொய்கள். எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய சண்டைகள்ல கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பாலஸ்தீனத்தினுடைய 14 சுதந்திர போராட்ட குழுவினர் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இராணுவ ரீதியாக இஸ்ரேல் எந்த விதமான வெற்றிகளையும் சந்திக்கவில்லை. 35,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். 80,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிலிட்ரி வார்ல இராணுவ ரீதியிலான சண்டையில் இதுவரைக்கும் அவர்கள் எந்த வெற்றியையும் அடையவில்லை. அவர்களுடைய ஒருவரை கூட அவர்கள் மீட்டு கொண்டு வரவில்லை. அத்தனை பேரும்
ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே உண்மை செய்திகளை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தரப்புக்கும் எதிராக அல்லாஹ்விடத்திலே குனூத்துன் நாசிலா என்கிற கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள மறந்து விடாதீர்கள். குனூத்துன் நாசிலா எப்படி ஓத வேண்டும், அதற்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸினூடாக மிக தெளிவாக நம்ம பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. பார்க்காத சகோதரர்களை அதையும் பார்ப்பதோடு குறிப்பாக ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க நாம் முன்வர வேண்டும் என்கிற வகையில் நம்முடைய நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொண்ட ஒரு பாரிய ஆர்ப்பாட்டமும் கொழும்பிலே லிப்டன் சுற்றுவட்டத்தில் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் 2 நாட்கள் பாலஸ்தீனத்திற்கான தீர்மானம் ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்திலும் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. பல சிங்கள பெரும்பான்மை தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல தலைவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக பேசிய காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இலங்கை எப்போதும் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கிறது என்கிற தகவல்களை அந்த தலைவர்கள் எல்லாம் முன்வைத்த காட்சிகள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருந்த அதே நேரம் தொடர்ந்தும் அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற வகையில் எதிர்வருகிற 24ஆம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே, காத்தான்குடியில் அமைந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மண்டபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பாலஸ்தீன மக்களுக்காக அவருடைய ஒருமைப்பாட்டுக்காக நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிற விதமாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே ஆண்கள் பெண்கள் என்று அத்தனை பேரும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் பல முக்கியமான உரைகளும் அதிலே ஆற்றப்பட இருக்கிறது என்கிற அடிப்படையில் கண்டிப்பாக அந்த பொதுக்கூட்டத்திலே முடியுமான சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களோடு நாம் இருக்கிறோம், பாலஸ்தீன மக்களுக்காக நாம் குரல் எழுப்புகிறோம், என்றைக்கும் பாலஸ்தீனத்தோடு இருப்போம், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்கான நம்முடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை பறைசாற்றும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே மறவாமல் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை விடுக்கிற அதே நேரம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் வழங்குவதோடு, நம்ம இலங்கையில ஓயல் பரீட்சை முடிவுறுகிற நிலையில் இருக்கிற காரணத்தினால அந்த பரீட்சையில் பங்கு பற்றிய மாணவர்களை இலக்கு வைத்து இஸ்லாமிய தர்பியாக்கள், அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள், அவர்களுக்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் ரைஸ் அப் அகாடமி சார்பாக எதிர்வருகிற 1ஆம் 2ஆம் தேதிகளில், ஜூன் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் வரக்காப்பொலையில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல அவர் மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 60 மாணவிகள் மட்டுமே அதிலே பங்கெடுக்க முடியுமான இடவசதி இருக்கிறது. அது ஒரு ரிசார்ட்டு. அதிலே தங்கி 2 நாட்கள் அவர்களுக்கான மார்க்க பயிற்சிகள் வழங்கப்படும். ஆலிமாக்களுடைய முழுமையான கண்காணிப்பிலே இந்த நிகழ்ச்சி தேவையான வழிகாட்டல் உள்ள அறிஞர்களை கொண்டு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எங்கு அதற்கான துறைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களோடு அவர்களுக்கான மார்க்க வழிகாட்டுதல்களும் அங்கே வழங்கப்பட இருக்கிறது. துஆக்கள் உள்ளிட்ட அனைத்து தர்பியாக்களும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே ஓலவல் பங்கெடுத்த மாணவிகள் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக, முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தொடர்பு நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எதிர்வருகிற ஜூன் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் வரக்காப்பொலையில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு 60 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மார்க்க அறிவையும் தர்பியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக, ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்வதற்கான இந்த பயிற்சியில் தாராளமாக பங்கெடுங்கள். இது முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல், இந்த நிகழ்ச்சிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக கல்வி உதவியாக வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.